அணகை ஆற்றங்கரை ஓரம் அழகாக அமர்ந்திருக்கும் அன்னை பாலா திருபசுந்தரியின் திருவுருப்புக்கங்களை நமஸ்கரித்து பதிவினை ஆரம்பிக்கிறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு காணொளி. முதல்ல 2 இடத்தில் ஒரு சூட்சமம்னு போட்டிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டோம். ஆனால் மந்திர ஜபங்களையும் எப்படி அதை கரெக்டாக பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன். சரியான முறையில் சஜஷன் வராதனால கொஞ்சம் தள்ளிட்டு போகுது. அதுக்கு முதல்ல எந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னா இந்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளுக்கும் கணபதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கணபதி நினச்ச கர்மவதியை ஃபுல்லாக போக்கிட முடியுமா? அப்போ ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் எதுக்கு? எதனால் கர்மாவுக்கும் கணபதிக்கும் நான் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம நிச்சயமாக பேச போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான பதிவாக உங்களுக்கு இருக்கும். இறைவணக்கத்தை முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். இறைவணக்கத்தை ஸ்கிப் பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஒரு கமெண்டில் போட்டிங்கன்னா இறைவணக்கத்தை மொத்தமாக எடுத்துடலாம். ஆனால் அது வேணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். புரிஞ்சுங்க. வாங்க இறைவணக்கத்துக்கு போவோம். அன்புசால் உறவுகளே, இனிய நமஸ்காரம். அன்னை பாலாவின் பாதாள விந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம கர்மாக்களை பற்றி பேசியிருக்கோம். பிரணவ மந்திரத்தை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சூட்சமங்களை பற்றி இன்னும் பேச போகிறோம். அதுக்கு முதல்ல மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கணபதியை சரியான முறையில் நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருமா. தான தர்மங்கள்லாம் பண்ணணும், அது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி கணபதியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கை பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கர்ம வினைகள் குறையும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னென்னா, பார்வதி தேவியே தன்னுடைய பாதுகாப்புக்கு கணபதியை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதில் பெரிய சூட்சம் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் திருப்பி நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். அப்போது கணபதி நினச்சா அத்தனை விஷயங்களையும் நம்ம அவர் மாற்ற முடியும். அப்போது அவரை நம்ம சரியான முறையில் பிடிக்கணும். இன்னும் தெளிவாக நான் சொல்லப்போனால் என்ன சொல்ல முடியும்னா, ஒரு யானை இருக்குது. அந்த யானையை அடக்கி உங்கள் வசப்படுத்துவதற்கு, அதாவது யானை பாகனை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு யானை பாகனம் எப்படி வசப்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு கொண்டு வர்றாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பிரயத்தனப்படணும். ஆனால் எளிமையானது தான். ஏன்னா அப்படி பிரயத்தனப்பட்டுட்டு நீங்கள் அந்த யானைகிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை கர்மவினையும் குறையதை பார்க்கலாம், கேட்ட வரம் கொடுக்கறதை பார்க்கலாம். அதனால தான் நம்ம பாலாவை வணங்கும்போது கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு உடனே பாலாவுக்கு போயிடும். வேறு எந்த விஷயங்களையும் செய்கிறதில்ல. கணபதி ப்ளஸ் பாலா 2 பேர் தான் பாலாவுடைய கோயிலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முருகன், சிவன், மற்ற விஷயங்கள்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் கணபதி கூட பாலா மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது ஆதிபராசக்திக்கும் கணபதிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம பேச போகிற டாபிக் கொஞ்சம் இழுவையாக இருந்தாலும், சொல்லப்போனால் ஆன்மீகமே பல பேருக்கு அது இழுவையாக தான் தெரிகிறது. ஆனால் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு சயின்டிஃபிக்கல் டிசிஷன் இருக்குது, பொக்கிஷமான ஒரு கருத்துக்கள் இருக்குது, ஃபிலாசபி இருக்குது. இது யாருமே நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்லவா? மனதின் உந்து சக்தியை உணர்ந்தவன் நிச்சயமாக அந்த உந்து சக்தியை தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களில் பயன்படுத்த மாட்டான். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய மனதின் மகா உந்து சக்தி
நேர்மறையான உந்து சக்தி அதை அளிக்கக்கூடியவர் கணபதி. விநாயகர். இந்த விநாயகர் தத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள்ல இருக்கு. விநாயகர் எங்க இயங்குறாரு, உடல்ல எங்க இயங்குறாரு, எதுக்கு விநாயகரை பத்தி இவ்வளவு விஷயம் பேசுறோம், ஓம் பத்தி பேசுறோம். இது பெரிய சூட்சமா இருக்கு இல்லையா? சித்த ரகசியம் நிச்சயமாக விகசிக்கிறதில் ஒன்னொன்னாக வெளியில வரும். அந்த மனோசக்திங்கிற மிகப்பெரிய யானை இருக்கு இல்லையா, அதான் கணபதி இருக்கு இல்லையா, அதை விவேகத்துடன் யார் பழக்குவாங்க தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பழக்குவாங்க. இதுதான் மகான்களும் சித்தர்களும் செய்தார்கள். அதை சரியா அந்த மனோசக்திங்கிற யானையை கணபதியை நீங்க சரியா பழக்கிட்டீங்கன்னா கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அமைதி வந்துடும், அன்பு வந்துடும், ஒரு அற்புதமான புனிதமான ஒரு அறிவு வந்துடும், ஒரு ஆக்கமான ஒரு அறிவு வந்துடும், ஆனந்தமான ஒரு எண்ணங்கள் வந்துடும். யாரை பார்த்தாலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அவனுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே ஒரு சத்சங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த நேரத்துல இன்னொன்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். மைண்ட் உங்களை மகா புக்தனாகவும் ஞானியாகவும் சித்தனாகவும் ஆக்கலாம். அதே சமயத்துல அதே மைண்ட் உங்க கீழ்த்தரமான ஒரு ஆளவும் ஆக்கலாம். மைண்ட் மேக்ஸ் யூ புத்தா ஆர் பீஸ்ட். அப்போ அத மனோசக்திய நல்லதுக்கு பயன்படுத்தினா அது விநாயகர், அது கெட்டதுக்கு பயன்படுத்தினா கலியுடைய கர்ம வினை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ லேசா டச் பண்ணியிருக்கேன். இதுவரை கேட்டவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களா? இதில் நம்ம இறைசக்திக்கு வாங்க, ஸ்பிரிச்சுவலுக்கு வாங்க, ஆன்மீகத்தை புரிஞ்சுங்க, உங்களை நீங்க புரிஞ்சுங்கன்னு சொல்றேன் இல்லையா? வாழை தத்துவம். இந்த வாழை தத்துவத்துடைய முதல் கூற்று என்ன தெரியுமா? உங்களை நீங்க புரிஞ்சுங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான வழி கணபதி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதுல சில பேருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தரம் பிச்சிருவாங்க. அப்போ என்னதான் கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் நல்ல வழியில மட்டும்தான் போவாங்க. அவங்க ஜெயிச்சிடுறாங்க, எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடுறாங்க. ஆனா சில பேருக்கு இது கெட்டதுன்னு தெரியும். கெட்டதுன்னு தெரிஞ்சவொடனே அதுல சுகங்கள் ஜாஸ்தி கிடைக்கும், வழிகள் ஜாஸ்தி கிடைக்கும், வருமானங்கள் ஜாஸ்தி கிடைக்கும், பல தொடர்புகள் ஜாஸ்தி கிடைக்கும். அப்போ கலியோடைய கர்மவினைகள் காரணமாக நீங்க கெட்ட வழிக்கு போயிடுறீங்க. அப்போ கணபதியை மறந்துடுறீங்க. கணபதியை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆன்மீகம் மறந்துடும். ஏன்னா கர்மவினைகள் ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கவே இறங்காது. இதனாலதான் பல பேர் அந்த ஒரு சட்ட லிமிட்டுக்கு போன பிறகு மாட்டிக்கிறாங்க. இன்னொரு அதிசயத்தை சொல்லிட்டுங்களா? நம்ம உடம்புக்குள்ள இருக்க மனோசக்தி இருக்கு தெரியுமா? அது 1000 வாட்ஸ் மின்சாரம் மாதிரி. சும்மாலாம் கிடையாது, ரொம்ப அலட்சியமாலாம் நீங்க கையாண்ட கூடாது. யானைங்கிற மிருகம் ரொம்ப அலட்சியமா யானைப்பா நடிக்கிறாரு போராடலாம் கிடையாது. யானை வெகுண்டு எழுந்தால் ஊரையே அழித்து விடும். பார்த்துருப்பீங்க மதம் கொண்ட யானை என்னென்ன செய்யணும். அதே மாதிரிதான் கணபதி வெகுண்டு எழுந்தாருன்னா என்ன செய்வாருன்னு தெரியாது, துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாரு. அதனால நம்ம எந்த அளவுக்கு அதை கையாளணும் அப்படின்னா, அந்த 1000 வாட்ஸ் மின்சாரம் வரும்போது கையில கிளவுஸ் போட்டுக்கோம் இல்லையா? அத மாதிரி நீங்க கிளவுஸ் போட்டு தான் கையாளணும். அந்த கிளவுஸ் என்னன்னு கேக்குறீங்களா? அந்த கிளவுஸ் தான் ஆன்மீகம், பக்தி, ஞானம், ஆத்ம ஞானம், சேவைகள், தானங்கள், கர்மா. இதுதான் அது. இந்த அழகான இந்த கையுறைகளை போட்டாதான் நீங்க அந்த 1000 வாட் மின்சாரத்தை தொட முடியும், கணபதியை நீங்க தொட முடியும். அப்படி கணபதியை தொட்டுட்டீங்கன்னா இந்த கருமனையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே செய்யாதுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறமேல உங்களுக்குள்ள இருக்க வாழை பேச ஆரம்பிச்சிருங்க. ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வச்சுங்களேன், நம்ம அது மீண்டு வர்றதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். நம்மள கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். ஏன்னா அதனால இது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா கடவுளுடைய ஸ்டேஜுக்கு உயர்ந்து நிக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற வாழை நீங்க உணரலாம், நீங்களே வாழை ஆகுவீங்க, தெய்வம் ஆயிடுவீங்க. இதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் இல்லைங்களா? நல்லதுக்கு பயன்படுத்தினா தெய்வமாகலாம், கெட்டதுக்கு பயன்படுத்தினா நீங்க பாதாளத்துக்கு போகலாம். இந்த பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இந்த எல்லாருமே இந்த பிறப்பு எடுத்துறீங்க. அந்த கலியோட பிறப்பு அதுதான் வந்திருக்கு.
கலியுகத்தோட பிறப்பு அதுதான். அது உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கும் நிச்சயமாக புரியும். இந்த நேரத்தில் நான் விநாயகர்கிட்ட மிக முக்கியமான பிரார்த்தனையை நான் வைக்கிறேன். எல்லாருக்கும் நல்ல அறிவை கொடுக்கணும், நல்ல எண்ணங்களை கொடுக்கணும், கொடுத்து உங்களோட வசம் எல்லாரையும் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். बीजावरगरेषु कामरुजाक्षत्राब्जापासोत्पलवरिग्रसौविषानर्तनक्लस प्रद्योत्करामरुगाध्याय वल्लभाय स्मत्महाराय शिशोलवद्भुजाय विश्वोत्पत्ति विपत्ति संधिर ओम श्री விக்னேஸ்வர மகாராஜாய கணபதியே நமோ நமஹ. நமக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு சில வேணும் உங்களுக்கு. ரெண்டு கோஷன்ட்னு சொல்லுவாங்க சில ஒன்று இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு, இன்னொன்று எமோஷனல் கோஷன்ட்டு. உங்களுக்கு இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு நிறைய இருக்கணும், அதுக்கு ஈக்குவலாகவே எமோஷனல் கோஷன்ட் இருக்கணும். அப்படின்னா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா நிச்சயமாக மிகப்பெரிய சங்கடம் தான் வரும். அப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் வேணும். ஏன்னா ஆன்மீக அறிவு வேணும், ஆன்மீக வளர்ச்சி வேணும். ஏன்னா அந்த ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே அது எப்படி தனியாக வருமாயா? நிச்சயமாக அது நினைச்சாலே உங்களுக்கு கூட வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? கைவிரை சொல்லியிருக்கீங்க இல்லையா, அன்பு, அடக்கம், பொறுமை, இது எல்லாத்தையுமே நீங்க கர்வம், கோமை எல்லாம் கொண்டு விட்டுறது இல்லை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கி வந்துகிட்டே இருக்கும், உங்க நோக்கி ஒடியாந்துகிட்டே இருக்கும் அந்த ஆன்மீக அறிவு. ஏன்னா அழகா அந்த ஆணை உங்கள்கிட்ட வந்துடும். புரியுதுங்களா? ஆணைங்கிற இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலங்கிறீங்களா? இப்போ பேசிக்கிட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். வரப்போற பதிவுலாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இன்னும் பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? அப்படிங்கிறப்போ எல்லாமே உங்களை நோக்கி வர்றதை நீங்க பார்ப்பீங்க. போக நம்ம பேசிட்டு இருப்போம். அதுக்கு முதல்ல இப்போ ஒரு சின்ன ஒரு பூஜையை நான் சொல்லித்தரேன். மண் பிள்ளையார் பிடிச்சி அது பண்ணுற பூஜையை நான் சொல்லித்தரேன். இந்த பூஜையை நீங்கள் சரியாக பண்ணிட்டு வந்தீங்க வச்சுங்களேன், மாதம் ஒரு முறை பண்ணால் கூட நீங்கள் போதும். இது பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி பிரவாகம் இருக்கும். உங்கள் கர்ம வினைகள் எல்லாமே குறைஞ்சு போய் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு தோட்டத்தில் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கோயில் ஓரத்தில் கால்பாறை இடத்துல இல்லைன்னா முச்சந்தி ஓரத்தில் எங்கேயாச்சும் ஒரு பிள்ளையார் இல்லை ஆற்றங்கரை ஓரம் படுகையில் ஒரு ஒரு அரை அடி தோண்டி மண் எடுத்துங்க, ஒரு கைப்பிடி மண் எடுத்துங்க. அவ்வளோதான். மண் எடுத்துட்டு விநாயகரை நல்லா தியானம் பண்ணிங்க. வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு தாம்பூலத்தில் அந்த மண்ணை வச்சு நல்லா பிசைங்க. பிசைஞ்சு அது ஒரு அரச இலையில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க, மேலே வைங்க. வச்சுட்டு விபூதி எடுத்துங்க. விபூதியால் ஃபுல்லாக கோட்டிங் பண்ணுங்க. அந்த விநாயகருக்கு கோட்டிங் பண்ணுங்க. அருகம்புல் 2 சொருகி வைங்க. சொருகி வச்சுட்டு அவருக்கு 2 இந்த குண்டுமணி இருக்கு இல்லையா, கண் மாதிரி வச்சிருங்க. இல்லைன்னா சந்தனத்தை வச்சு குங்குமம் போட்டு வச்சு கண் மாதிரி திறந்துங்க. அந்த கண் திறக்கிறதுக்கு தேங்காய் உடைச்சி பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, அவல் பொரியெல்லாம் வச்சு அவருக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். இது முக்கியமான விஷயங்கள். இந்த பூஜை முறைகள் மட்டும் தான் சொல்லித்தரேன். பூஜை முறைகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? நான் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. என்ன கணபதி மந்திரம் தெரியுமோ அது சொல்லுங்கள். இல்லை ஏகதந்தம் சொல்லுங்கள், ஓம்கம் கணபதியை சொல்லுங்கள். நான் அன்னைக்கு இன்னொரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, சித்த மந்திரம், அதையும் சொல்லுங்கள். புரியுதுங்களா? சொல்லிக்கிட்டே வாங்க. டெய்லி பூஜை பண்ணுங்க, டெய்லி விளக்கு ஏற்றுங்க, டெய்லி ஊதுபத்தி கொளுத்து வைங்க, 2 வாழைப்பழம் வைங்க, வெத்தலைப்பாக்கு வைங்க, டெய்லி தேங்காய் உடைக்க முடியாட்ட வச்சும் ஒரு ஸ்வீட்டு வைங்க, ஒரு கொழுக்கட்டை வைங்க, இல்லை அவுள் பொரியாச்சும் வைங்க. வச்சுட்டு ஒரு 11 நாள் இதை பூஜை பண்ணுங்க வீட்டில். அப்படி பண்ணும்போது டெய்லி அந்த பிள்ளையார் கீழே உள்ள இலையை மாற்றிடணும். இலையை காயக்கூடாது, இலையை மாற்றிடணும். புஷ்பம் வச்சுங்க, மந்திரங்களை சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிட்டு அந்த பூஜையை கரெக்டாக முடிச்சுட்டு அந்த 11 நாள் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு நீர்நிலை, அது ஓடும் தண்ணீராக இருந்தால் பெஸ்ட்டு. அது பம்பு செட்டு போட்ட தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, வாய்க்கால், ஆறு, இப்படி தண்ணி பிரவாகம் எடுத்து ஓடுற மாதிரி இடத்துல உங்கள் காலை அதில் படாமல் திரும்பி நின்றுக்கிட்டு கரைச்சி விடணும். உங்கள் எண்ணங்கள் பூரா கரைஞ்சி, கர்மவனைகள்லாம் கரைஞ்சி, கெட்ட எண்ணங்கள்லாம் கரைஞ்சி, சவகாசம் எல்லாம் கரைஞ்சி போகணும். எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும், வளர்ச்சியை கொடுக்கணும்,
அப்படின்னு நல்லா வேண்டிங்க. என்னென்ன முடியுமோ அத்தனையும் வேண்டிங்க. உங்க கர்மவினைகளும் கெட்டதும் அது கரைஞ்சு போற மாதிரி நீங்க நினைச்சீங்க, வேண்டிங்க. இது நிறைய இந்த பரிகாரம் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. அதை நான் சொல்றேன். புரியுதுங்களா? ஆனா சொல்லிட்டு நீங்க நல்லா ஒரு 3 முறை தோப்பு கரணம் போட்டு உங்களை சுத்தி ஒரு சுயமா ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி நீங்க மாசம் ஒரு தடவை பண்ணாலே மாசம் ஒரு பூஜை இல்லை 2 மாசம் ஒரு பூஜை எப்பப்பெல்லாம் முடியுமோ அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கர்மவினைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதை நீங்க பார்க்கலாம். நான் அன்னை வாழையுடைய பூஜைக்கு நீங்க தயாராகிடுவீங்க. இந்த பூஜையும் வாழை பூஜையும் சேர்த்து எப்படி பண்றதுக்கு ஃபியூச்சர்ல சொல்ல போறோம். கணபதியோடைய பூஜையை கரெக்டா எப்படி பண்றதும் சொல்ல போறோம். இந்த பூஜை இந்த பிள்ளையார் பூஜை இதுக்கு போகும். வாழை பூஜைக்கு வரும்போது கொஞ்சம் எல்லாமே மாறும். அதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் எடுத்தா சேர்ந்துங்க. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் பேசுவோம். அடிக்கடி நம்ம பேசுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது ஒரு கடல். அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் போர் அடிச்சா கூட கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அதுல பெரிய சக்தி இருக்கு, பெரிய உண்மை இருக்கு. அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் இல்லைங்களா? நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். உங்கள் கண்டத்தில் இருக்கின்ற ஸ்ரீ பாலாம்பிகா சக்திபீடம், அனகாபுத்தூர், சென்னையிலிருந்து. வணக்கம்.